அனைவருக்கும் வணக்கம். மிதுனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 29/3/2025 முதல் சனி காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி. மிதுனராசினியர்களுக்கு நடக்க போகும் அதிசயம் என்ன? பயிற்சியின் காரணமாக மிதுனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் தற்போது மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். மீனராசி குருவினுடைய ஆட்சி வீடாக அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள்ல கர்ம கிரகம், தொழில் கிரகம், வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிக்கக்கூடியவர். சூரியனின் மகன் மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் அழைக்கப்படுகிறார். சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம். இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவராவார். நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் ஆயுள், தொழில், கர்மா இம்மூன்றிற்கும் அதிபதி, அதாவது காரகன் சனியாவார். ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி பலம் கொன்று இருந்தாலும், சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தாலும் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாங்க. சனி பகவானுக்கு உரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு, சமூக நலம், தேச தொண்டு, புதையல், தலைமை தாங்கும் வாய்ப்பு, உலகியல் அறிவு, விஞ்ஞானத்தில் தேர்ச்சி, எண்ணெய் கிணறு, பெரிய இயந்திரங்கள் போன்றவருக்கு காரகத்துவம் கொடுப்பவர். கிரக வரிசையில் 6வதாக வருபவர். கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள். அதேபோல் அளவில் அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய கிரகம் என போற்றக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குருவிற்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலம் சொல்லப்படுகிறது. சனி எந்த ஸ்தான பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது. அதாவது அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு 3, 7, 10 ஆகிய பார்வைகள் உள்ளன. அதாவது சனி இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறாரு. 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் சிறப்பு பார்வைகளாக அமைகிறது. அப்படிப்பட்ட சனி பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக மிதுனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனராசினியர்கள் நீங்கள் எடுத்த காரியத்தையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் மும்முரமாக ஈடுபடக்கூடியவர்கள். அதே போல் பணப்புழக்கம் தங்களிடம் தட்டுப்பாடு இன்றி இருக்குங்க. உங்களது உழைப்பால் மற்றவர்களை வாழ வைப்பீங்க. யார் உங்களிடம் வாக்கு கொடுத்தாலும் அதன்படி அவர்கள் நடந்து கொள்ளாவிட்டால் உங்களுக்கு கோபம் வரும். என்றாலும் நீங்கள் தன்மானம் நிறைந்தவர்கள். எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர் மனம் புண்படாதபடி பேசுவதில் வல்லவர் நீங்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மிதுனராசினியர்களுக்கு இக்காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களது பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பார்வையால் அயன சயன போகஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் கலத்திரஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கிறாரு. இந்த சனி பகவானுடைய பார்வையின் காரணமாக, பெயர்ச்சியின் காரணமாக மிதுனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு மாறி இருக்கும் சனியால் பலம் பெற இருக்கீங்க. இதன் மூலம் பலவிதமான நற்பலன்களை இந்த சனி பெயர்ச்சி காலகட்டங்கள்ல நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. குறிப்பா வாகனங்கள் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுனராசினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே வெற்றி உண்டாக இருக்குதுங்க. பணவரத்து அதிகரிக்குங்க. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி புதிய நண்பர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களாக இருக்குங்க. உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்த இருக்கீங்க. காரியங்கள் சாதகமாக நடந்து முடியுங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதுங்க. திடீர் மன தட்டுப்பாடு உண்டாகலாம். பணவரத்துக்கு திருப்தி தருங்க.
இருக்குதுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் தீருங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடன் மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியுங்க. புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பல நன்மைகளை தரும் விதத்தில் சஞ்சரிக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் வசூலாகி நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பயிற்சியை அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டி இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுக்கு கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடத்த முடியுங்க. அதே போல் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தலாங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க. உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூட இருக்குது. சுப காரியம் நடக்குங்க. திருமணம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனிப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். தொலைதூர தகவல் நல்ல தகவல்களாக வருங்க. எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. திடீர் பண தடுமாற்றம் உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆலோசனைகளை பெறுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் திறமைகள் வீண் போகாதுங்க. அமோகமான விளைச்சலை காண்பீங்க. அதே போல பூச்சிகளின் பாதிப்பிலிருந்து பிரச்சனைகள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் தொல்லை தர மாட்டாங்க. தொழில் ஸ்தானத்தில் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். பதவிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும் கூடிய ஒரு காலமாக தான் இந்த சனி பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குங்க. பணவரவு உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பதவி உயர்வால் மக்களுக்கு நன்மைகள் செய்து மன மகிழக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பகீரத பிரயத்தனம் செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்கும் என்பதை உறுதியளிக்குது. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. கடினமான காரியங்கள் எளிதில் செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. மிதுன ராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை தரிசனம் செய்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.